படமாக எடுக்காமல் பாடமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. நல்ல மூவி, ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க, ரீச் ஆகியிருக்கு. கண்டிப்பாக பர்சனலாக கனெக்ட் ஆகும்ண்ணா, எல்லாருக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆகும். இப்போ இஎம்ஐ அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். உண்மையிலேயே லோன் வாங்கிட்டு லோன் அலையிறவங்களோட நிலைமை என்ன அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த இஎம்ஐ படத்திற்கு கதாநாயகனும் இயக்குனரும் ஆகிய சதாசிவம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் இது ஒரு படமாக எடுக்காமல் பாடமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. தயாரிப்பாளர் யாருன்னு தெரில, ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு நான் ஒரு ஜாக்பாட் ஒன்று தரேன். அது என்னென்னா, இந்த படம் பார்க்குற இஎம்ஐ படம் பார்க்குற ரசிகர்களே, நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட டிக்கெட்டை எனக்கு கொடுங்க. அந்த டிக்கெட்டுக்கான பணத்தை நான் உங்களுக்கு தரேன். 9566268172 இதான் என்னோடய நம்பரு. நீங்கள் தாராளமாக படம் பார்த்துட்டு, ஏன்னா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்ல வர படத்துக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? நான் பெரிய பணக்காரன் இல்லை, பெரிய நடிகரும் இல்லை, ஆனால் சினிமாக்காக குரல் கொடுப்போம். நான் இந்த சினிமாவில் சதாசிவம் என்கின்ற அந்த ஒரு மனிதர் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அந்த இஎம்ஐ படத்திற்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க அனைவருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. தம்பி பிளாக் பாண்டி சூப்பராக நடிச்சிருக்கான். ஒரு காமெடி ஒன்று தேட்டரே சிரிக்குது. பிளாக் பாண்டியோட காதலியை பேர் என்னன்னு கேட்பான், ஐஸ் அப்படின்னா, ஐஸா குச்சி ஐஸா கோன் ஐஸா அப்படின்னா அதுக்கு தேட்டரே சிரிக்கும். ஆமாம், ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுவும் கேட்க விரும்புறீங்களா? உண்மையிலேயே இன்றைக்கி நிறையா இடத்துல அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த தம்பி இருக்கானே, இவனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தது நான் தான். அந்த ஆட்டோ வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி நடுத்தெருவில் தான் நிற்கிறான். அடிக்கடி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாண்ணா, கண்ணாடி வஞ்சி போச்சுன்னா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, எதனா காசு எதனா தர முடியுமாண்ணா அப்படின்வான். ஏண்டா இதுதான் ஓட்டுறியாடா அப்படின்வான். அந்த ஓட்டுற காசு எல்லாம் இஎம்ஐக்காரங்க ஓட்டின்னு போயிடுறாங்க அப்படின்வான். உண்மையிலேயே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐயோ அதே மாதிரி தயவு செஞ்சு யாரும் சூரிட்டி கையெழுத்துலாம் எதுவும் போடாதீங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்க முடியும். இந்த கருத்தை அப்படியே இஎம்ஐ படத்தில் சொல்லியிருக்காங்க. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல். என்னென்னா இஎம்ஐ எடுத்து லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமல் இஎம்ஐ பார்த்து எடுக்கிறத பொறுத்து, எப்படின்னா இஎம்ஐ எடுக்கணும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் சொல்கிற வராங்க. என்னென்னா க்யூரியஸ் ஆகி அப்படி இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு க்யூரியஸ்க்காக அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாமல் ஸோ நம்ம அதை பற்றின எல்லாமே டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இஎம்ஐ எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இஎம்ஐ எடுக்கிற பீப்புள்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். இஎம்ஐனா என்னென்னா எல்லாமே இதை வாங்கிடலாம் அது வாங்கிடலாம்னு ஆசைப்பட்டு நினச்சி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் எதுவும் கன்வின்ஸ் ஆகாமல் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இஎம்ஐ எடுத்தால் பெட்டராக இருக்கும். கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஸோ யாருக்காக எடுக்கிறோம் அப்படின்றத தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லி இஎம்ஐயில் எடுப்போம். ஸோ அதை தான் இதில் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இஎம்ஐ எடுக்கும் போது பார்த்து எடுத்தால் பெட்டராக இருக்கும். சோஷியல் அவேர்னஸ் தான் ப்ரோ. சோஷியல் அவேர்னஸ், ஆக்சுவலாக இது சோஷியல் அவேர்னஸ். ஒரு நல்ல மூவி, ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க, ரீச் ஆகியிருக்கு. கண்டிப்பாக ரீச் ஆகும். இப்போ நம்ம இஎம்ஐ வாங்குகிறோம், அது லிமிட்டாக வாங்கினா நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். ரொம்ப அதிகபட்சமாக போகும்போது நம்ம இன்டைரக்டாக நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இல்லை எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க தான். அதுவும் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு கவர்ற விதமாக நிறைய ஆஃபர்ஸ் இந்த மாதிரி விட்டு வரணும். ஆமாம், ரொம்ப கட்ட முடிஞ்சால் ஓகே, கட்ட முடிகிற லெவலுக்கு வாங்கினா கரெக்டாக இருக்கும். நம்மளும் ஓவர் ஹைப் ஆகி நிறைய வாங்க வேணாம். ஸோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். காமெடி கண்டென்ட் எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி சென்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் சாங்ஸ்லாம் சூப்பர். கண்டிப்பாக பர்சனலாக கனெக்ட் ஆகும்ண்ணா, எல்லாருக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆகும். அது கேர், பாசம், லவ் தானே. ஹஸ்பண்ட் மனைவிக்கு தானே வாங்கி கொடுப்பாரு, யாருக்கு வாங்கி கொடுப்பா? இப்போ எப்படி பாசமாக இருந்தால் லவ் பண்ணும்போது என்ன இதை வாங்கி கொடுக்கலாம் அது வாங்கி கொடுக்கலாம்னு வாங்கி கொடுத்து ஆசைப்படுறாரு. அது விளைவு தான் இப்போ படத்த மூலியமாக நம்ம சந்திக்கிறோம்.
இவங்களாம் பார்க்க சொல்லிட்டு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறீங்க. நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு அம்மா கேர் இருக்கலாம், பாதிக்கப்படுறது 2 பேர் தான். அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அம்மா மேரேஜ் ஆன பின்னாடி அம்மானா கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கொஞ்சம் சேர்ந்து தான் இருப்பாங்க. அதனால ஒய்ஃபுக்காக பண்ணலான்ட்டு சொல்லி பண்ணுறாங்க. அந்த படத்துல ஒரு சீக்கிரம் சொல்லுவோம், நம்ம வீட்டு ஒரு ஹவுசிங் லோன் மூட்டுறது வந்து அம்மாவோட சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஆனால் ஒரு கார் வாங்குறதோ ஒரு பைக் வாங்குறதோ அது வந்து அந்த ஃபீல் நல்லா அம்மா சொல்ற வீடை மூட்டினா சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மா வந்து பையனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக பையனுக்கு ஓகே நம்ம பையனுக்கு இதை பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லி பண்ணுறாங்க. அதே மனைவி வந்து அந்த கஷ்டம் எதுவும் போகுது. அந்த மனைவி லாஸ்ட் ஃபைனல் வர நான் சொல்கிறேன், மனைவிக்காக மனைவியும் அப்படி கேட்கக்கூடாது. எல்லாரும் வாலிபங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அம்மா மாதிரி தான் மனைவியும் இருக்கணும். அதுதான், அதுக்காக தான் இந்த இஎம்ஐ எடுத்திருக்காங்க. அது நல்லாயிருக்கு. ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்ல ஃபீல் டச் கொடுக்குதுண்ணா, எல்லாருக்கும் நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி படம் தானே இது. ஓகே, தேங்க் ஃபேமிலி ஆடியன்ஸ் மெயினாக பார்க்கலாம் இது படம். இஎம்ஐ வந்து அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் ஆகும் ப்ரோ. அதான் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவாக இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்களே, அவங்க எல்லாருக்குமே இந்த படம் பொருந்தும் ப்ரோ பக்காவா. இந்த படத்தில் ஆமாம் ப்ரோ, இந்த படத்தில் அதே மாதிரி தான் காட்டியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்போ அவங்கள வச்சு கான்செப்ட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியில் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க அவங்க கூட இருந்தால் இந்த இஎம்ஐயால் என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் தெளிவாக காட்டியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது. கேரக்டரு சரி, அதுக்கப்புறம் ஸ்டோரி வைஸாக எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது.